உங்க சட்டசபைக்கான வாய்ப்பு இருப்பதா கருதுனீங்க. ஆமா. வரத இப்போ எப்படி நான் பார்க்குறீங்க? சொல்றதுக்கு நான் இப்போ ஒரு சட்டமன்றத்தை ஃபார்ம் பண்ணணும்னா 118 வேணும். ஒரே நிமிஷம். ரிப்பப்ளிக்கனுடைய முடிவுகளும் வெளியாயிருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். திமுக கூட்டணி 122 இடங்கள் முதல் 132 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக கூட்டணி 87 முதல் 100 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 12 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியினுடைய ஊடகத்தினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி 122 இடங்கள் முதல் 132 இடங்கள் வரையிலும், அதிமுக கூட்டணி 87 முதல் 100 இடங்கள் வரையிலும், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்திலும், தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 12 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ரிப்பப்ளிக் நிறுவனம் கணித்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ 4 கருத்து கணிப்பை நம்ம பார்த்துருக்கின்றோம். 4லும் கிட்டத்தட்ட சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ கடைசியில் பார்த்த ரிப்பப்ளிக்ல வந்து 122 to 132 சொல்லியிருக்காங்க. இப்போ 122 ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 118 சீட்டு வேணும். இப்போ இல்லை 4 எட்ஜில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல கணிப்புகள் வர வேண்டி இருக்கிறது. நான் சொல்ற கருத்தை ஒட்டி போற மாதிரி தான் எனக்கு நான் ஃபீல் பண்றேன். தொங்கு சட்டசபையில நீங்க உறுதியா இருக்கீங்க. ஆமா, நான் அதுல தான் அந்த அளவுல தான் இது இருக்க முடியும். ஏன்னா மக்களுடைய மனோநிலை, ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தி, ஆட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தி, கடந்த ஆட்சியை நடத்துனவங்க மேலேயும் நான் எனக்கு பாகுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. நான் என்டிஏ ஆதரிச்சுக்கணும், அதிமுக கூட்டணியில் இருக்கு, அதனால அதை ஆதரிக்கணும் நிலைமெல்லாம் எனக்கு கிடையாது. இது தேர்தல், மக்களுக்கு சரியான தகவல் போய் சேரணும். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க தீவிரமா அதிமுக ஆதரிச்சீங்க. இப்ப அப்படியே விஜய்க்கு வந்துட்டீங்க. விஜய்க்கு நான் வர்றதுங்கிறது சார் நிலவரத்தை சொல்லணும்ல. நிலவரத்தை சொல்லணும். ஊழலை எதுக்கலங்கிறது சரியான வருத்தம் எனக்கு. ஊழலை வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட 2 கட்சியும் போடல. இல்ல புரியுது எனக்கு. இந்த ரிசல்ட் குறித்து வந்துலாம் இப்ப புதுச்சேரியினுடைய பீப்புள்ஸ் பல்ஸ் ரிசல்ட்டை நம்ம பாக்குறோம். என்ஆர் காங்கிரஸ் அங்க ஆட்சி பெறுவதற்கான, மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 10 முதல் 12 இடங்கள், மற்றவை 1 முதல் 2 இடங்கள். தாவேகாவுக்கு இடங்கள் கிடைக்காது என்று கணித்திருக்கக்கூடிய அந்த நிலவரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லிருக்கோம். அதனால கிட்டத்தட்ட இன்னும் மற்ற கணிப்புகள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாம் சாம்பிள்ஸை வச்சு தான் இந்த கணிப்புகள்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால இதை நம்ம வந்து இக்னோரும் பண்ண முடியாது. அதனால இது போல இருக்காதுன்னு நம்ம இது போல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புக்கு ஒட்டி வருகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். 122ங்கிறது இன்னொரு 4 சீட்டு இன்னும் அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வந்ததுன்னா, இங்க குறைஞ்சு அங்கே கூடிச்சுன்னா அப்படியே மாறிடும். 2 மாறிடும். நான் சொல்ற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கிறது இந்த தேர்தலில் நிலவரங்கள். என்ன ஒன்று, பணம் கொடுக்கல் வாங்கல் சரியா பண்ணியிருக்காங்க, 2ம் பண்ணியிருக்காங்க. அதனால யார் அதில் ரொம்ப முன்னக்கூட்டியே தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னே வேலை ஆரம்பித்த கட்சிகள் எது, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கரெக்டாக வீடு வீடாக கொண்டு சேர்த்தது எந்த கட்சி, அந்த கட்சிகளுக்கு அதிகமான சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் பணம் வாங்கிக்கிட்டு தாவேக்காக்கு போட்டவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அவங்களே சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி கூட. அதுவும் நடந்திருக்கிறது தேர்தலில். அடுத்த தேர்தல்களில் இன்னும் பணம் கொடுத்தாலும் நடக்காதுங்கிற எண்ணம் கூட இந்த தேர்தலில் உருவாக்கும். அந்த மாதிரி கூட சில நடவடிக்கைகள் இருக்கிறது. தாவேக்கா ஒப்பீட்டு லெவலில் குறைவாக சில இடங்களில் கொடுத்தாங்கன்னு வேணா சொல்லலாம். கொடுக்கவே இல்லைன்னு சார் கிளைம் பண்ண முடியாது. நான் மறுக்கல. ஒரு சில தொகுதியில் 2 தொகுதியில் ஊழல்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கட்சி வேட்பாளர்கள் கொடுத்தா என்ன பண்ண முடியும் சார்? கட்சி வேட்பாளர்கள் அவங்க ஜெயிக்கணும். நான் மறுக்கல. அதுவும் தப்புதான். எல்லாரும் பேச முடியாது. அது சட்டப்படி சீல் வைக்கணும். அந்த ஊழல் எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஊழல் தான். ஊழல்ல இருந்தா இதெல்லாம் நடக்குது. அதற்கு சீல் வைக்கணும். அதை காங்கிரீட்டா சீல் பண்ணணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால எல்லாரும் கொடுக்கலாம், அவர் மட்டும் ஏன் கொடுத்தாருன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவரு கொடுக்க கூடாது. இல்ல, அவரு அறிவிச்சிருக்காரு வேட்பாளர்கள் நம்ம ஜெயிக்கணும்னு. அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாம தெரியாது. இப்படிதான் எல்லாரும் சம்பந்தம் இல்லைங்க. விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம். அவர் நின்ன தொகுதியில தெரியாது. விஜய்க்கு தெரியுமா தெரியாது. விஜய்க்கு தெரியுமா தெரியாது. வேட்பாளர் தான் ஜெயிக்கணும். ஆனா தவறு. நான் அது நியாயப்படுத்தவில்லை. இந்த நிலைமை மாறணுங்கிறது என்னுடைய மொத்த கோரிக்கை. அதுதான் இந்த கணிப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுக என்டிஏ கூட்டணியை சிதறாம சிந்தாம வழி நடத்தி இருந்தால் இந்த ரிசல்ட் இப்படி இருக்காது.
மாறும்ன்றீங்க. கண்டிப்பா மாறி இருக்கும். ம். இது இதனுடைய இந்த ரிசல்ட் தான் ஃபைனல் ஆக போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா யாருமே வந்து ட்ரிபிள் டிஜிட் கொடுக்கல. 100ங்கிற கொடுக்கல. நம்பரே வந்து கொடுக்கல. மேட்ரைஸ் ஆமா, நிறுவனம் ஆமா, மட்டும்தான் அப்படிதான் 110 வருது. வரைக்கும் வந்திருக்காங்க எல்லா 87ல கணிப்புமே இருந்து. கிட்டத்தட்ட ஒண்ணு போலவே இருக்கிறது. ம். இதுல வந்து எல்லாருமே எல்லாருடைய கணிப்பும் இப்படி இருக்கிறதுனால ம். இது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் என்னங்கிறது தெரிஞ்சிடும். நிச்சயமா இது வந்து முடிவு கிடையாது. இது முடிவு கிடையாது. ம். 4ஆம் தேதி தெரிந்துவிடும். ம். ஆனால் ம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பாணி மாற வேண்டும் என்பது மக்களுடைய ஆர்வம். ம். அதை இந்த நேரத்துல இந்த எக்ஸிட் போல் விவாதத்துல நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். சரி, அது எப்படி எதிரொலிக்குதுங்கறத பாப்போம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ நம்ம ஆதரிக்கிறோங்கிறதுக்காக ம். கடந்த காலங்கள்ல 40-50 வருஷம் நடக்கிற அரசியல் பூரா தப்பு, சரி. மக்களுக்கு எதிரானது, மக்களுடைய நன்மைக்கு எதிரானது. அதுதான் அதுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது என்னுடைய ரெண்டு கருத்து. கட்சி ஏறத்தாழ 75 ஓகே, அக்னி நியூஸ் வாங்கியிருக்காங்க சர்வீஸ் சார். அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கு. திமுக கூட்டணி 169, அதிமுக கூட்டணி 64, தமிழக வெற்றி கழகம் 1 அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க.